அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள். வெற்றி நமக்கு எப்பங்க கிடைக்கும்? ஒரு மனதோடு போராடினால்தான் வெற்றி நமக்கு கிடைக்கும். அப்படி தானங்க? அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? மனதை அலைப்பாய விட்டால் நம்மால் எந்த ஒரு காரியத்தையும் வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. முதலில் நம் எண்ணங்கள் பாசிட்டிவாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் நமக்கு எல்லாமே சக்ஸஸ் தான். எண்ணங்களின் குவியல் தாங்க மனம். வலிமையாக சிந்திக்கும் போதுதான் மனம் வலிமை பெறுகிறது என்பது பொதுவான எண்ணம். ஆனால் எண்ணங்களிலிருந்து விடுதலைப்பட்ட மனமே வலிமையானது என்கிறது ஆன்மீகம். மனம் அலைப்பாயும் பொழுது சக்தி எண்ணத்தினால் சிதறிப்போய் பலவீனமடைகிறது. மனம் ஒரே எண்ணத்தோடு இருக்கும்போது சக்தியானது சேமிக்கப்படுகிறது, மனம் வலிமை பெறுகிறது. அதனால் இருமனதோடு அலைப்பாய்ந்து கொண்டு இருப்பவர்களால் எந்த செயலிலும் வெற்றியை தொடக்கூட முடியாதுங்க. தனது 24வது வயதில் பாரசீகத்தின் மீது போர் தொடுக்கிறார் அலெக்சாண்டர். படைமர களங்களில் போய் இறங்கி ஒரு மலை மீது முகாமிட்டு கொண்டிருக்கிறது. அன்று இரவு கடற்கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அவர்களுடைய மரைக்கலன்கள் அனைத்தும் தீப்பற்றி எரிகின்றன. வீரன் ஒருவன் ஓடி வந்து, அரசே அரசே, நம் மரக்கலன்கள் அனைத்தும் தீப்பற்றி எரிகின்றது என்று பதட்டத்தோடு சொல்கிறான். படையே பதறுகிறது. அலெக்சாண்டரிடம் எந்தவித சலனமும் இல்லை. வீரன் திரும்ப கேட்கிறான், என்ன அரசே, மரக்கலன்கள் எரிகின்றன என்றேன், நீங்கள் ஒன்றும் சொல்லாமல் இருக்கிறீர்களே என்றான். அப்போது அலெக்சாண்டர் வீரர்களை பார்த்து சொல்கிறார், அதாவது, வீரர்களே, இந்த மரக்கலங்கள் காணும் போதெல்லாம் உங்களுக்கு எப்போது ஊருக்கு போவோம் என்கிற எண்ணம் வரும். அதனால் நீங்கள் இருமனதோடு தான் போர் செய்வீர்கள். இருமனதோடு போர் புரிந்தால் வெற்றி பெற முடியாதல்லவா? அதனால்தான் மரக்கலன்களை எரிக்கச் சொன்னேன். இப்போது உங்களுக்கு ஒரே வாய்ப்பு தான் உள்ளது, வெற்றி அல்லது வீரமரணம். எது வேண்டுமோ நீங்களே தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் என்றார். ஒரே மனதோடு தீர்க்கமான முடிவோடு களமிறங்கி போராடுபவர்கள்தான் வெற்றி என்னும் கனியை ருசிக்க முடியுங்க. உண்மைதானங்க? எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் நம்ம இரு மனசோடு செய்யவே கூடாதுங்க. ஒரே மனதோடு குவிந்த எண்ணத்தோடும் பாசிட்டிவ் நேர்மறை எண்ணங்களோடும் நாம் செய்தால் வெற்றி நமக்கு தாங்க நிச்சயம் என்பதில் துளியளவு கூட சந்தேகம் இல்லை என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.